ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். ஸோ பர்சனலாக ஓப்பனாக பேசலாமா? ஐ கெஸ் இட்ஸ் 10th வீடியோ when it comes to pop consistency self review அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து போன வீடியோ வந்து பார்த்துருந்தேன். வாட் வாஸ் ஆர் லேர்னிங் இன் த லாஸ்ட் பாப் அப்படின்னு. ஒன் லைனராக அந்த லேர்னிங்கை சொல்லணும் அப்படின்னா, தி எஃபர்ட் வி புட் இஸ் வில் டிட்டர்மைன் த மூட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு எஃபர்ட் போடணும்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா வி ஃபீல் குட். அந்த எஃபர்ட்டை போடலை அப்படின்னா வி ஃபீல் பேட். தட்ஸ் வாட் ஆர் லேர்னிங் இன் த லாஸ்ட் பாப். கடந்த ஒரு மாதம் ஐ அப்சர்வ்ட் அ லாட் on how I feel when it comes to putting effort, how I feel when it comes to foreseeing result and all that, and I realized something wonderful when it comes to habit building. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம். as always used to say, தெரிஞ்ச விஷயங்கள் புரியறதுக்கு, நமக்குள்ள அந்த புரிந்துணர்வு வரதுக்கு வந்து நம்மளுடைய ஓன் எஃபர்ட் பேஸ்டு ரியலைசேஷன் வில் ஒன்லி ஃபீட் அஸ். தட்ஸ் a very key point. இப்போ வந்து பார்த்தோம், வாட் இஸ் தட் ஐ ரியலைஸ் இன் லாஸ்ட் ஆஃப்டர் லாஸ்ட் பாப் டில் this moment I am recording this video, what is that one liner of learning அப்படின்னா, when it comes to putting effort ஒரு கட்டம் வரைக்கும், up to one point we need to push ourselves to put effort. Say for example, I have decided a goal like 365 days 365 videos again, and அந்த கோலுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற ஆக்டிவிட்டி எனக்கு தெரியும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து புஷ் பண்ணுவேன். லைக் day 1 push myself, day 2 push myself, day 3 push myself, day 4 push myself, day 5 push myself, day n push myself, and after that particular day my own goal, my own effort will start pulling me towards it. இந்த இடத்துல தான் அது வந்து obsession-ஆ மாறக்கூடியதுன்னு சொல்லலாமான்னு தெரியல. if obsession is a negative word, we need to reassign some beautiful positive word for it. ஆனால் அந்த இடத்துல தான் அந்த பார்ட் ஆஃப் பர்சனாலிட்டியாக அந்த ஒரு ஹேபிட்டை மாறக்கூடிய அந்த கேர்வ் இருக்கு இல்லையா, அந்த கேர்வை வந்து செல்ஃப் எவிடென்ட்டாக நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும். என்னால் பார்க்க முடியுது. நீங்களும் you decided that this is what your goal and this is what your effort to it, ஒரு கட்டத்தில் போடணும் அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா, இந்த காஸ்டிங்கில் வந்து பிரேக் ஈவனுக்கு அப்புறம் அதே காம்போனண்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கு இட் வில் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் ப்ராஃபிட். அது வரைக்கும் காஸ்ட்டை கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். த சேம் வே ஒரே எஃபர்ட்டு தான் நம்ம போடுறோம் டெய்லி பேசிஸில். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம புஷ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இட் இஸ் ஸ்டார்டிங் டு புல் அஸ் சம்திங் வண்டர்ஃபுல். ஸோ எஃபர்ட்டை போடும்போது கான்ஷியஸாக செல்ஃப் அப்சர்வேஷன் நம்ம பண்ணினாலே நம்மளால் இந்த மாதிரி விஷயங்களை உணர முடியும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு அப்சர்வ் whenever you put effort and start experiencing these kind of learning wisdom with our own life experience. இது ஒரு விஷயம். இன்னொன்று, when it comes to content update இருக்குன்னு சொன்னால, ரீசெண்டாக வந்து லேட்டஸ்ட் லேர்னிங்கை வந்து ரீலான்ச்சிங் லேட்டஸ்ட் லேர்னிங் ஆஸ் லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட் அப்டேட் கொடுத்துருந்தோம். அது தொடர்பாக, ஏன்னா ராமர் பிராண பிரதிஷ்டை லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால அதுதான் வந்து எவ்ரிபடி வேர் டாக்கிங் அபவுட் இட் அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்டில் வந்து நம்ம ராமரை பற்றி பேசினோம். அண்ட் தென் இட் வெண்ட் ஆன். அதுக்கப்புறம் ஐ ஹேப்பன் டு கண்டக்ட் survey kind of thing, like meeting random peoples and just asking that what is that they want to see on YouTube. என்னடா நம்ம வந்து ரொம்ப ஃபிலசாபிக்கலாக, மோட்டிவேஷனாக, ஸ்பிரிச்சுவலாக, ரிலீஜியஸாகவும் சொல்லலாம், கான்ஷியஸாக பயங்கரமாக சீரியஸான கண்டென்ட் எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்கிறாங்களே, எந்த மாதிரி கண்டென்ட் தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஐ ஹேப்பன் டு மீட் ரேண்டம் பீப்புள் அண்ட் ஆஸ்க் ஃபியூ பேசிக் கொஸ்டின்ஸ். அதில் நிறைய பேர் காமனாக சொன்ன விஷயம் வந்து, ப்ரோ vlog போடுங்க ப்ரோ சாப்பாடு, ஹோட்டல், க்ளோதிங் இன்ஃபர்மேட்டிவாக போடுங்க ப்ரோ ஃபன்னாக ஏதாவது போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்ன ஒரே விஷயம் வந்து என்ன அப்படின்னா, when it comes to YouTube content creation from my side at this point in time, எப்போவுமே இதை சொல்லிக்கிறோம், இன்னைக்கு எனக்கு இருக்கிற பக்குவத்துக்கும் அறிவுக்கும் புரிந்துணர்வுக்கும்
I am still on the same page that I don't want to put some random content and go on trending. I want to create a digital content library that is useful for people like me. அதனால அன்றாட மனுஷனுக்கு அதாவது சாதாரண மனுஷனுக்கு அன்றாட வாழ்க்கையில் உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் போடுவேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஒன் அமங் தேட் அப்படின்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்த தருணம். அட் த சேம் டைம் when it comes to exploring our content research எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அவதூத கீதை அப்படின்னு ஒன்று படிச்சுருக்கேன். அதாவது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீ தத்தாத்ரேய மகரிஷியோட அவதூத கீதை. அந்த அவதூத கீதை அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ரீடிங் அபவுட் சுவாமி நிசர்கதத்தா அப்படின்னு ஒருத்தர். இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை பற்றி படித்து உணரும்போது ஒன் லைனர் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், the world out there is a teacher அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரெண்டிங்கான விஷயத்துலேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளேருந்து எட்டி பார்க்க, சரி என்ன இருக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ I guess I might start uploading content when it I guess I might start uploading content with respect to learning from latest things. இந்த லேட் ப்ளூமர்ஸ் இருக்கு இல்லையா, லேட் ப்ளூமர்ஸில் வந்து லேட்டஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள், லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள், லேட்டஸ்ட்டாக நான் படித்த விஷயங்கள், அது எல்லாத்துலேருந்தும் கற்றுக்க என்ன இருக்குடா அப்படிங்கிற ஆங்கிள் தான் போட போகிறோம். தட் இஸ் வாட் த டீட்டெயில்டு கண்டென்ட் அபவுட் தட் லேட் ப்ளூமர்ஸ். That's it for now. I hope you all will enjoy it. ஸோ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் போட போகிறோம். இப்போ வாட்ச் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.